வீணா போனவனே தாத்தா தாத்தா தாய் ஏய் வாடாங்க தாத்தா. அப்பவே அரஞ்சனை வச்சுக்க அப்படியே அப்பயே சொன்னா இல்லையாடா நான் ஏதாவது நினைச்சனா தாத்தா? எங்க எமக்கலு எமக்கலு முதல்லயே சொன்னா இல்லையா? முதல்லயே சொன்ன நாளைக்கு இந்த மலர் நான் மூந்து பார்க்க மாட்டேன் இல்லையே. சொல்லலையே. வேற என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? பாட்டியாதான் மூந்து பாரு என்னத்துக்கு கொண்டாந்து கொடுத்த? கிணறு வெட்ட போய் பூதங்கிழமை நான் கனவா கண்டேன். மலரை முகர்ந்து பார்த்த உடனே ஆமா இந்த மாயவன் எம்பெருமான் எனக்கு தும்மல் வந்தது. ஆமா தும்முன உடனே என்னுடைய 2 மூக்கினுடைய துவாரத்தில் இருந்து 2 மிகப்பெரிய அரக்கர்கள் பிறந்திருக்கிறார்கள். அப்படியா? எனக்கு பிறந்தவங்கதான். அத மோந்து பார்த்தோன்னு வந்ததா? மோந்து பார்த்தோன்னே தும்முனே என் மூக்குல இருந்து 2 பேர் பிறந்துட்டாங்க. அதான் அப்பயே சொன்னல்லவா? ஆமா சரிங்க. சரி பிறந்தது பிறந்து விட்டார்கள். ஆமா பேசும் சக்தி இல்லாமல் படிக்கு 2 பேரும் தன்னந்தனிமையில தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனாலே இந்த ஆதிமகாலட்சுமி பேசும் சக்தி நீ கொடுப்பாயாக. அப்படியா? ஏங்க ஒரு 6 1.5 எத்தனை? 6 1.5 7.5 ரெடி. ஏய் பேச கணவாய் பேச கணவாய். ஒரு ஆள் அவுட். என்னடா வாய் நல்லா வர மாட்டேங்குது. நல்லா கோல் சேர்ந்தவங்க. நல்லா கோல் சேர்ந்தவங்க. தலைய பாரு கருமாதா. அவனாங்க அக்பர் எல்லாம் சொல்வாங்க. தெரியுங்க. எத்தனை பாம்பு பூந்தாலும் தெரியாது போல. மாமால ஜவ்வு கேக்குறாங்க. என்ன ஜவ்வு கேக்குறாங்க? அவுப்பு ஜவ்வாமா. அவுப் ஜவ். அது ஜவ்வு தான். அது சொல்ல வேண்டியதே இல்ல. அது வேணா ஜவ்வு தான். எங்க வாடா. ஓ எங்க வாடா. எதுக்குடா? இங்க வாடா. இங்க வாடா. எங்க வாடா. என்ன வட கேக்குறாங்க? என்னதான் நடக்குதுங்க? எங்க வாங்கடா. உங்க வீட்டுல இடியா இருங்க. நீ அனாதையா போறதுக்கு உங்களுக்கு யாரா இருக்கிறா? ஓ அப்படியாடா. கூட அழிஞ்சு போவ. மட்டும் நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்குங்க.
இந்த ஆரணிய வனத்தில் நாங்கள் எப்படி விழுந்தோம்? இருப்பது 4 திசை, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று ஒவ்வொரு திசையை தேடி செல்ல வேண்டும். ஏய் வளமா அந்த வடக்கு திசை தங்க தேடி இங்க ஒருத்தர் மறுபடியும் யாரா படுத்தாங்கன்னா அவ்வளவுதான். அங்க நீ குளிர்றது எனக்கு தெரியுது. சிரிக்காதே, அவளுக்கு வயிறு எரியுதான். நீ என்ன கொடுக்கனாலும் உன்னை விடுறதா இல்லை. வடக்கு திசை வந்தோம், ஆனால் இங்க ஒருவருமே கண்களுக்கு அகப்படவில்லை. இன்னும் இருப்பது 3 திசை. போகலாமா? தெற்கு திசை வந்தவுடனே தெற்கு திசையில ஆண்டு வரக்கூடிய தர்மனாக ஓட்டுவன் நம்மை பார்த்து எத்தனையோ உயிர்கள் எல்லாம் கவர்ந்திருக்கிறேன். ஆனால் உங்களை பார்த்தவுடனே எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. ஐயோ, உங்களை பெற்றவர் யார் என்று எனக்கு தெரியாது, உன் தாய் தந்தை யார் என்று தெரியாது, என்னை விட்டு விடுங்கள் என்று ஓங்கார கூச்சலிட்டு ஓடுகிறான் ஓடுகிறான் தர்மன். அவனும் நம்மளை பெறவில்லை. ஆமா என்றால் யாரும் போன் பேசிட்டு வேலைக்கு போகணுமா? வாட போலப்பா.
வேலைக்கு போனா பாம்பு கடிக்கும். இருப்பது 2 திசை. அந்த கிழக்கு திசை தன்னாட்டே. மேற்கு திசையிலே வாழ்ந்து வரக்கூடிய சந்திர பகவான் ஓடுகிறான். யாரும் உங்களை வரவில்லை. உங்களுடைய தாய் தந்தை என்னைப்பட்ட தாயே, அம்மாவா? அம்மாவை பாத்தியா? அம்மாவை பாத்தியா? அம்மா இல்லையா? தாய் குளம் என்று பார்த்தால் அது கேட்கும். அப்படி இருந்தாலும் கிழக்கு திசை, அந்த கிழக்கு திசை சூரிய பகவான் நம்மளை பார்த்த மாத்திரத்திலே ஒளி எல்லாம் சுருட்டி மறைத்துக் கொண்டு, ஐயா உங்களை வண்டி விட்டு கேட்கு, உங்களை விட்டு இல்லை, அதனாலே எங்களை வண்டித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். அப்படி என்றா எங்களை பிறக்க வைத்தவரையா வனத்திலே நாங்கள் தன்னந்தனையில் வந்திருக்கிறோம். வானத்திலிருந்து குதித்தோமா, பூமியை பிளந்து கொண்டு நாங்கள் எங்களை படைத்தது யார் என்று தெரியவில்லை. வயசுல இங்கே ஒண்ணு போயிடாத. உட்காரியா இல்லையா? யார் என்று தெரியவில்லை. ஒருவரே எங்கள் கண்ணுக்கு தெரியல. யாருக்கு காட்டணும்? அதனால நம்மளை படைத்தவர்கள் யாரும் இல்லை. இதோ நாம் ஒரு அக்னி வேள்வி ஏற்பாடு செய்து அதை நாம் இருவரும் மாட்டு அடைந்து விடலாம். போகலாம். வாடாங்க டோரி கண்ணா, கண்ணாடி போட்டு வந்துருவேன். ஜாக்கிரதை. தாத்தா லட்சுமி, தாத்தா இதோ நம்முடைய மகன்கள் இருவரும் அதாவது அரக்கர் குலத்தில் இறக்கம் இல்லாமல் பிறந்திருக்கிறாங்க. ஆமா, எப்படி அரக்க உருவத்திலே பிறந்திருக்கிறார்கள். ஆமா, அப்பேற்பட்ட பிள்ளைகள் இருப்பது 4 திசை. திசையில் 4 திக்குகள் 8. இந்த 4 திசையிலும் தேடி சென்றார்கள். பெற்றெடுத்த தாய் தந்தை யார் என்பதற்காக யாரையும் காண உடனே உலகத்தில் தாய் தந்தை இல்லாமல் வெடிக்கி நம்ம அனாதையா வாழக்கூடாது, அக்னி ஜுவாலையானது ஏற்பாடு செய்து அதில் மாண்டு மடிந்து விட வேண்டும் என்பதற்காக இருவரும் அக்னி தீ ஜுவாலையானது ஏற்பாடு செய்யறாங்க. அதனால லட்சுமி பெற்றெடுத்த தாயார் நான் தான் என்பதற்காக போய் சொல்லுப்போம். கோவிந்தா கோவிந்தா.
இருக்கிறது. ஆனால் அவருடைய உருவம் நம் கண்களுக்கு தெரியவில்லை. யாராக இருக்கும்? மகனே அக்கினி பாலா என்ற ஒரு குரல் கேட்கிறது. ஆனா அவருடைய உருவம் நம் கண்களுக்கு தெரியவில்லை. நன்னா கண்ணை திறந்து பாருங்கோ. அப்படியா? எதிரிலே நிற்கிறார். ஆத்திலே சொல்லிட்டு வந்துட்டீங்களோ? சொல்லிட்டேன். இன்னைக்கு மாமிக்கு முண்டையாக போயால் நாரதருக்கு ஜவசம் ஜவசம் ஜவசம். பாட்டி மகனா? மகன் மகன் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய அருகில் வந்து இருக்கிறாயே. பசங்க பரவாயில்ல, அருமையா இருக்கிறாங்கப்பா. பொறுமை பொறுமையப்பா. அழைத்துக் கொண்டு வருகிறாள். அடித்தால் ஓடுகிறாள். ஏய் எப்படி லட்சுமி? எப்படி உங்க பசங்க? செருப்பா தான் காவ கொடுத்து அடிப்போம். மேல வீட்டுக்கு வரமாட்ட மாட்டி, வீட்டு பின்வாசல் வழியா வந்துடுறேன். மூந்து பாரு நீ பரவாயில்லையா? வாங்க தாத்தா, இதுக்கு ஆதி அந்தமே நீதான், அந்த காரணமே நீதான், மிக முக்கிய காரணம். சரி, அதனாலே இவங்க யாரு? எனக்கு உனக்கு பசங்க, உங்களுக்கு பசங்க அப்படின்னு உனக்கு என்ன ஆகுது? எனக்கு அப்பனுங்க. அப்பனுங்க? ஆமா. போய் பேசு போ. அப்பனுங்கிட்ட அப்பா போய் பேசு. அப்பா சித்தப்பா. தந்தையே பழங்களுக்கு வணக்கம். தந்தையே என்னது பழங்களுக்கு வணக்கமா? ஐயோ என்ன அடிக்கிறான் தாத்தா. போய் பேசு, அந்த பையன்கிட்ட பேசு, அந்த அப்பங்கிட்ட பேசு. தந்தையே தந்தையே, நான் உங்களுக்கு மகனாக வேண்டும். ஆமா ஆமா, அவனுக்கு தந்தையாக வேண்டும். தந்தையிடம் தக்க சம்மானம் வாங்க வேண்டும் அல்லவா? சம்பளம் இல்லடா, சம்மானம் வாங்க. இது போன்ற மடையர்களை மகனாக பெற்றதுக்கு தாங்கள் தான் அடி வாங்க வேண்டும். யாரா காரணம்? பார்த்தடா மடையர்கள் என்று மேலே கயிறு இருக்கிறது, தூக்கு போட்டு தொங்கு. நீயாக வந்துவிட்டால் உன்னுடைய உயிர் பிழைக்கும். யாரடா நீ? நான் உங்களுக்கு மகனாக வேண்டும். பேர் என்ன? என் தாத்தா தங்களை பெற்றெடுத்தார். எங்கடா நாரதை? முகமச்சாடி சரியில்லை. அடி அந்த மாதிரி அடி. வாடா வாடா கண்ணு பையா, அப்பா மனசுக்குள்ள அழுவது அப்படியே கண்ணுல தெரியுதுடா. இப்படி அத்தனை பேருக்கு தெரியாதா? சொல்றேன், அவர் பழிச்சு காமிக்கிறார் நாரத. என்னை அடிக்க வேண்டாம்.
அடிக்க வேண்டாமப்பா. என்னை அடிக்க வேண்டாம் எந்த தந்தையாரே. இதோ நீங்க எப்படி பிறந்தீங்க என்ன ஏது சமாசாரம் கேட்டா பரவாயில்ல. பட்டார் நடிக்கிறீங்க அப்பா, எனக்கு வலிக்கிறதப்பா. இந்த ஆரண வரத்துல நாங்கள் அனாதையாக பிறந்து கிழக்கு மேற்கு மேற்கு தெற்கு வடக்கு வடக்கு மற்றும் கிழக்கு ஆமா நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க. என்று சொல்லக்கூடிய இன்றும் அன்றும் என்றும் நிஜாம் பார்க்க அப்பா. நான்கு திசையிலுமே தாங்கள் திசையிலுமே நாங்கள் தேடி பார்த்தோம். ஆமா ஒருவருமே கிடைக்கவில்லை, காணவில்லை. ஆனால் கிழக்கு திசை வரலாம் என்று வந்த பொழுது மகனே அக்கினி பூலா அக்னி பாலா பாலா அக்னி பாலா அப்படி என்று எங்கள் காதுகளுக்கு ஓசை கேட்டது. அது எங்கள் பாட்டி தான். ஆனால் தேடி பார்த்தால் ஒருவரையும் காணவில்லை. ஆமா என்னவாக இருக்கும்? தங்களை கண்டு அவர் பயந்து ஓடிவிட்டார். ஆனால் ஆமா இதோ நாரதன் என்று சொல்லிக் கொண்டு ஆமா நீ வந்திருக்கிறாயே. ஆமா அப்பா அப்பா யாரு? ஐயோ ஐயோ அடிக்கிறதுக்குன்னா அடி வாங்குறதுக்குன்னா அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கிறான். அடி வாங்குறாடி இங்கே ஒண்ணுக்கு வந்து விடும். அடி வாங்குறதுக்குன்னா அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கிறான். அவனை எல்லாம் அடிக்கல. நீ நாரதன், நான் நாரதன். அப்பா நீ உள்ள விட்டு நீ புடி. நாரதன். ஆமா நாரதன் என்றால் யார்? நாரதன் என்றால் நாரதன் தான். மகாமுனி. மகாமுனி என்ன கருப்பு நார் மாதிரியா? இல்லையப்பா சிகாமணி. சிகாமணி. அப்ப முதல்ல சொன்னது நாரதன், அது நான் தான். அப்ப இப்ப சொன்னது அதுவும் நான் தான். சிகாமணி யாரு? மூணுமே நான் தான்ப்பா. ஏன் அப்படி வச்சாங்க தெரியலையே. ஓ கழக ஞானி சாமியாரு. சாமியார் பூசாரி. சாமியாரு எங்க சொல்லு பாப்போம். சாமியாரு சாமியாரு சாமியார் நான் தான். சாமி யாருன்னு உன்ன கேட்டா சாமி யாருன்னு திருப்பி என்னைய கேட்கல. யாருன்னு கேட்கலையப்பா. அப்பா வயசு என்ன இருக்கும்? 24. ஓ பிஞ்சி சாமி. அகோரி கலையரசனா. ஓ நீ நாரதன் என்று சொல்லிக் கொண்டு எண்ணற்ற முனிவர்களை சேர்ந்து கொண்டு அந்த தேவர்களுடன் சேர்ந்து கொண்டு எண்ணற்ற எங்களை போல் அரக்கர்கள் எல்லாம் கொண்டிருக்கிறார். நூனு சி இல்லை 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 தாத்தா இவர் தாப்பா உங்க அப்பா. பொறுத்து கொள்ளலாம். தாத்தா எப்படி அது